போச்சு. மக்கள் நேராக போகிறான், 2 பாத்து மேலே ஊற்றிட்டு டக்குன்னு இருந்துச்சு வரான். முறையானபடியாக அந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளலை. அது ரிவர்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு இன்னும் வேறு இஷ்யூஸ்லாம் பாடியில் வருது. ஸ்கின் டிசீஸ் வருது, ஒபிசிட்டி வர்றதுக்கு குளியல் முறை கூட ஒரு முக்கிய காரணம். ஹீட்டு வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகுது, ரிவர்ஸில் வருது. முறையாக எப்படி குளிக்கணும் அப்படின்னா, காலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நனைக்கணும், அதுக்கப்புறம் முட்டியில் நனைக்கணும், அப்புறம் இடுப்பில் தண்ணி நனைக்கணும். இடுப்பில் நனைச்சிட்டு லைட்டாக தலையில் கொஞ்சம் வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டில் இது பண்ணணும், அதுக்கப்புறம் தலையில் ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கை முறையில் பாடி வந்து சூட்டு நார்மலைஸாக தலையிலேருந்து கால் வரைக்கும் வரும். இப்படி வைக்காமல் எடுத்தோன்னா டேப்பை சவரை திறந்துட்டு தலையில் போய் வச்சோம் அப்படின்னா தலையில் ஹீட்டு, தலையில் தண்ணி படும். அப்போ தண்ணி பட்ட உடனே அந்த வழியாக நமக்கு ஹீட் எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ கண் ஹீட் ஆகிடும், கண் ரெட்டிஸ் ஆகிடும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஜலதோஷம் பிடிக்கும். இது காரணமாக சரியானபடி குளிக்காதது தான். ஆனால் எப்போ குளித்தாலும் சரி நம்ம தலை தான் குளிக்கணும். தலை குளிக்காமல் நம்ம வெறும் மேல் மட்டும் குளிச்சுட்டு வரக்கூடாது.